guys, welcome back to Radio. நம்ம கேகே கப்பீஸ் அண்ட் பீட்டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கப்பி ஃபார்ம் அண்ட் பீட்டா ஃபார்ம் எப்படி வந்துட்டு வீட்டில் சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறது, நம்ம ஹாபியஸ்ட்டாக எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் எடுக்கிற டைம் வந்தது. நான் இப்போ எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கப்பி ஃபார்ம் மேக்கருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் டப்பு வாங்கிக்கணும். ஓகேங்களா, இந்த சைஸ் டப்பு. இதை விட பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை விட சின்னதாக எடுக்கக்கூடாது. இந்த சைஸில் எடுத்துடாதீங்க. இதெல்லாம் நம்ம பீட்டா ப்ரீடிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த டப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய டப்பு இருக்குல்ல, இந்த பெரிய டப்பு நீங்கள் பீட்டா ப்ரீட் பண்ணுறனால இந்த பெரிய டப்பு தான் வாங்கணும். இந்த பக்கெட் நம்ம எதுக்கு வச்சுருக்கோன்னா, ஏதாவது நம்ம ஃபிஷ்ஷு எடுத்து மாத்திரக்கு அதுக்கு அந்த பர்பஸ்க்கு இந்த ஒரு பக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ஏன்னா குட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரே தான் நல்லா இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும். ஏன்னா நம்ம சின்ன ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா இல்லை. நம்ம குட்டி எடுத்து விட்றக்கு இடம் இல்லைனாலும் ஒரு 2-3 நாள் அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக வரை கூட இதில் கப்பி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வரதில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எத்தனை வெரைட்டி செலக்ட் பண்ணுறீங்க கப்பீஸில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை உங்களுக்கு ஒரு ஃபார்மரில் ஹாஸ்ட்டாக நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஃபார்மராக ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபார்மர்னால் ஒரு 20-30 வெரைட்டி நீங்கள் ஆரம்பித்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஹாபிஸ்ட்டாக ஆரம்பிக்கிறன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ண வேண்டியது, ஒரு வெரைட்டினா நீங்கள் 2 டப்பு வாங்கணும். இப்போ 10 வெரைட்டி பண்ணுறீங்கன்னா நீங்கள் 20 டப்பு வாங்கணும். ஓகேங்களா, எதுக்கு ப்ரோ 10 வெரைட்டிக்கு 20 டப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்டு ஃபுல்லாமே வச்சுருப்போம். அது போடுற ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தனியாக கலெக்ட் பண்ணணும்ல. அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு டப்பு நம்ம செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம கப்பீஸ் வாங்கி நம்ம ப்ரீட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒட்டுக்காக நம்ம போட்டு வைக்கலாம்ல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரே டப்பில் போட்டு வைக்கலாம்ல அப்படின்ட்டு. அப்படி நம்ம போட்டு வச்சோம்னா குட்டியோட குவாலிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா குறையும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணும்போது அது மிக்ஸ்டு வெரைட்டியாக கன்வெர்ட் ஆயிரும். நம்ம அடுத்தவங்களுக்கு தரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிராஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அந்த தப்பு இப்போ நம்ம பண்ணக்கூடாது. மிக்ஸ்டு வெரைட்டியாக போகிற ஒரு டப்பு நம்ம இம்போர்ட் பீஸ்லாம் பண்ணுறோன்னா இந்த ஒரு வெரைட்டிக்கு 2 டப்பு செலக்ட் பண்ணேன். பீட்டாஸ்க்கு எதுக்கு ப்ரோ இந்த பெரிய டப்பு சொன்னீங்க, அதை சின்ன டப்பு சொல்கிறீங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல்ஸ் மட்டும் நீங்கள் விட்டு வைக்கிறதுக்கு. இந்த டப்பு வந்து பார்த்திங்கன்னா மேல் இருக்குல்ல, மேல் நீங்கள் விட்டு வச்சு ஃபீமேல் வந்துட்டு சின்னதாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வைங்க. கொஞ்சம் ப்ரீடிங்க்கு வந்து அது செட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம எப்பவும் போல் ப்ரீடிங் வீடியோ நான் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். இல்லைன்னா நான் திருப்பி ஒரு ப்ரீடிங் வீடியோ போடுறேன் எப்படி நம்ம பீட்டா ப்ரீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த டப்பில் ப்ரீட் பண்ணிக்கலாம். இதனோட குட்டி கலெக்ட் ஆனனே இந்த குட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் டேரெக்டாக நம்ம குட்டி வந்தனே இதில் இது பண்ணிக்கலாம். ஃபீடிங்கு வளர்த்துறது எல்லாமே இந்த டப்பே நம்மளுக்கு போதுமானது. இதில் எப்போவுமே மேல்ஸ் மட்டும் வச்சுக்கலாம், இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு மேலுக்கு ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்தோம்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரீட் ஆகுது. நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெட்டு ஒன்று நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது அக்வாரியம் ஷாப் இருந்தாலும் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது குட்டி கப்பி குட்டி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு, பீட்டாஸ் பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. ஃபிஷ் எதுவும் டேமேஜ் ஆகுறதில்ல. நம்ம நார்மல் வலையில் பிடிச்சோம்னா ஃபிஷ் டேமேஜ் ஆகுது. நம்ம ஃபார்மில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வலை வாங்கி நான் ஃபுல்லாமே மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த செட்டப் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் இந்த வீடியோவிலே சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தேன். நம்ம இந்த செட்டப் போடுறதுக்கு நம்மளுக்கு செலவானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 டப்பு மட்டும் வாங்கினேன். இந்த ஸ்டீலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-600 ஆச்சு இந்த செட்டப் பண்ணுறக்கு. இந்த ஸ்டீல் கம்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 kg to 6 kg வாங்கணும். இங்கே ஒரு ராடு வரும், பின்னாடி ஒரு ராடு வரும், அப்புறம் இங்கே 2 நிற்கிது பார்த்திங்களா, இந்த 2 ராடு, அவ்வளோதான். இந்த ட்ரம் எங்கே ப்ரோ வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல் ட்ரம்மாக இருக்கும். அதை நம்ம வாங்கி 2ஆக கட் பண்ணணும். கட் பண்ணோம்னா அது 2 செப்பரேட் ஆகும். அதில் நம்ம இப்படி வச்சுக்கலாம். கப்பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இங்கே நான் குட்டி எல்லாமே விட்டு வச்சுருக்கேன், காமிக்கிறேன் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் இயர் கோய் சொல்லுவாங்களே, அதனோட ப்ரைஸு இன்னொரு 1 month to 2 monthக்குள்ளே நம்மக்கிட்ட சேலுக்கு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி ரெட் ரோஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சில்வராடோ ப்ளூ வச்சுருக்கேன் நியூ லைனேஜில். இது பிளாட்டினம் ரெட் டம்போ இயர் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஏஎஃப்ஆர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆஃபர் சொல்லியிருப்பேன், அதில் பீட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 55 தான் பேரு. இதில் மேல்ஸ் இருக்குது. கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பிங்க் கலர் கூட நம்மக்கிட்ட ஒரு 2-3 பீஸ் அவைலபிளாக இருக்குது. பேராகவே இருக்குது. மேல்லேயும் பிங்க்கு, ஃபீமேல்லேயும் பிங்க்கு. அதே மாதிரி பிளாக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் காப்பரு, ஃபீமேல் காப்பரு, மேல் காப்பர் 2மே இருக்குது. இது கொஞ்சம் ஃபீமேல்ஸ் எல்லாம் பெருசு ப்ளக்கார்டு இதெல்லாம் இருக்கும் நம்ம ப்ரீடிங்க்கோசரம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூட்டைல் மௌலி சொல்லுவாங்கள்ல, அது வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட மொய்னா கல்ச்சர் இப்போதைக்கு நம்மகிட்ட இல்லை. நான் இப்போ தான் நம்ம கல்ச்சர் போடணும். அந்த கல்ச்சர் எப்படி போடுறது நான் ஒரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபார்மில் என்ன ப்ரோ ஃபீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபீடிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வரும். நம்ம பண்ணுற ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா, ஃப்ரோசன் ஆர்டிமியா கொடுப்பேன். அப்புறம் லைவ் ஆர்டிமியா, நம்ம ஆர்டிமியா எக் வாங்கி ஹேட்ச் பண்ணுவோம்ல, அது கொடுப்போம். டிகேப்ஸ் ஆர்டிமியா தருவேன். அதுக்கப்புறம் ஆர்டிமியா ஃபுட்டு இருக்கும், அது நான் தருவேன். ஆர்டிமியா ஃபுட்டு நம்மக்கிட்ட அவைலபிள் தான். அது ஆர்டிமியா ஃபுட்டு தான். ஆனால் ஃபீடிங்க்கெல்லாமே நல்லா எடுத்துக்கும். அது உங்களுக்கு பேக் 100 கிராம் வரும். ஒரு பேக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120, 120 ரூபா வரும். ஃபுட்டு நல்லா இருக்குது. நான் அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதை ஃபீட் பண்ணும்போது எடுக்கிறத. கைஸ், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் டேரெக்டாக வந்து எடுக்கிறவங்களுக்கு கப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் இருக்கும்ல, ஒரு இன்ச், ஒரு 3/4 இன்ச்சில் ஒரு சைஸ், இந்த சைஸ் கப்பீஸ்லாம் இருக்கும்ல, பிறந்த ஒரு 1.5 மாதத்து ஃப்ரை, அந்த மாதிரி நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ₹1 தரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வெறும் ₹1 தான் கப்பீஸு. இருங்க, நான் உங்ககிட்ட வீடியோவில் காமிக்கிறேன். இந்த கப்பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் டேரெக்டாக வந்து எடுக்கிறவங்களுக்கு ₹1. ப்ரோ, ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் 500க்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம 10 கப்பீஸ் ₹1, 10 கப்பீஸு மட்டும்தான் உங்களுக்கு. ₹10 வந்து பார்த்திங்கன்னா 10 கப்பீஸ் தருவேன். 10 கப்பீஸ் தான் ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு. டேரெக்டாக நம்ம ஷாப்பில் வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு 15 பீஸ் தரலாம். ₹15க்கு 15 பீஸ் தரேன். இந்த ஆஃபரை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து வாங்கிக்கோங்க. ப்ரோ, டேரெக்டாக நீங்கள் ஃபார்முக்கு வந்தால் ₹15க்கு 15 கப்பீஸ் தந்துடுவீங்களா? ₹15க்கு 15 கப்பீஸ் தந்துடுவீங்களா டேரெக்டாக நம்ம ஃபார்மில் வந்து எடுத்தான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இல்லை. நம்ம ஃபார்மில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 300க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்ம அந்த ஆஃபர் நான் பண்ணித்தரேன். மிக்சடு கப்பீஸ் அப்போ எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ₹15க்கு தரேன். நார்மலாக வந்து கப்பீஸ் எடுக்க வந்து மிக்சடு மட்டும் கேட்பீங்களே, அவங்களுக்கு வந்துட்டு நான் பேர் ₹15 பண்ணித்தரேன். இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 மந்த் வரைக்கும், இந்த 1 மந்த்தில் இந்த கப்பீஸ் எல்லாமே தீர்ற வரைக்கும் தான். தேங்க்யூ.